எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எங்க பாத்தீங்கன்னா தாம்பரத்துல அங்க இருக்கும். தாம்பரம் வரதராஜபுரத்துல ஒரு சூப்பரான பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்லங்க. என்னடா இது தாம்பரத்துல பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அதுவும் பட்ஜெட்லயா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. நீங்க தாம்பரத்துல இன்னைக்கு சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் அப்படின்னு போயிட்டு இருக்குங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான பட்ஜெட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோடுங்க. அதாவது நம்ம மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தாங்க. நான் கரெக்டான மீட்டர்ஸ் தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இன்னொரு லொகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல தாம்பரம் டோல்கேட் இருக்கு இல்லையாங்க, அந்த டோல்கேட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தாங்க வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அது மட்டும் இல்லாமல் வண்டலூர், இந்த மாதிரி எல்லா லொகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் மினிட்ஸில் வந்து ரீச் பண்ணிடலாங்க. இதை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தாம்பரம் சரௌண்டிங்கில் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக கன்சிடர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த லேண்ட் உங்களுக்கானது. இல்லை நான் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபராக இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ரீசெண்டாக பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சுற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வில்லாஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியம் வில்லா பிளாட்டில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு இடம் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ தாம்பரம் சரௌண்டிங்கில் இடம் வாங்குறவங்களுக்கு ஒரு அருமையான வீடியோ அப்படின்னே சொல்லுங்க. நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துருவோங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனி ஸ்கொயருங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லாங்க. மொத்தமே வந்து 18 பிளாட்ஸ் தான். இந்த 18 பிளாட்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம ப்ரீ லான்ச்சில் தான் இருக்கும். 4 பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சுங்க. பேலன்ஸ் இன்னும் 14 பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. சைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் இந்த குட்டி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டில் இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி நமக்கு காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைட்டில் நமக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளாக் டாப் தார் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. ரோடோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23 அடிங்க. நீங்கள் அப்படியே இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரோடு வந்து பார்க்குறதுக்கு 23 அடி ரோடு மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னா இதுதான் ஒரிஜினல் 23 அடி ரோடுங்க. இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 23 அடி ரோடு வந்து இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ட்ரன்ஸ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 அடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல சைஸில் தான் நமக்கு ரோடு ஆக்சஸ்மே வந்து இருக்குங்க. இந்த இபி ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வெளியே இருக்குங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், வீடு இருக்கிறதுனால உடனடியாக நீங்கள் வந்து இங்கே இடம் வாங்குறீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம சைட்டுக்குள்ளேயே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஹார்மோனி ஸ்கொயர்லேருந்து நமக்கு இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எல்லா வீடியோலையுமே எல்லா சைட்டுக்குமே வந்து லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதை பேஸ் பண்ணி தான் அந்த லேண்டோடைய அப்ரிசியேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு தாங்க. அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் தான் இருக்கும். நம்ம சைட்டில் இருந்து நின்று பார்த்தாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்து தெரியும். அந்த அளவுக்கு நியர்பையில் தான் நம்ம சைட் வந்து இருக்குங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே நியூ ஓப்பன் பண்ண ஆம்னி பஸ் ஸ்டாண்டோடைய பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஏறி இறங்கினா ஜஸ்ட் ஒரு 9 கிலோமீட்டர்ஸில் நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து ரீச் பண்ணிடலாங்க. நம்ம டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து ரீச் பண்ணிடலாம். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக 7 கிலோமீட்டர்ஸில் நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்குங்க. இன்றைக்கி தேதியில் நம்ம வந்து ஊருக்கு சவுத் சைடு போகணும் அப்படின்னா நம்ம சென்ட்ரலோ எக்மோரோ போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்ஸ் நம்ம இங்கேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டா போதும், நமக்கு எல்லா ட்ரெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்குதுங்க. இன்றைக்கி தேதியில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு டெர்மினலாகவே ஆகிட்டாங்க. அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஏறி இறங்கினா நமக்கு வண்டலூர் வந்துருங்க. வண்டலூரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு லோக்கல் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. பெருங்கலத்தூரில் ஸ்ரீராம் கேட்வே இருக்குங்க. இன்னைக்கு தேதியில் ஐடிக்கு ஒரு மிகப்பெரிய ஹப்பா ஸ்ரீராம் கேட்வே வந்து இருக்குது. குடுவாஞ்சேரியில் ஜோஹோவுமே இருக்குங்க. உங்களுக்கு ஐடி வைஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ் தான் சொல்லலாம். அண்ட் இந்த சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஏர்போர்ட்டுமே வந்து ரீச் பண்ணிடலாங்க. உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, ரயில்வே ஃபெசிலிட்டி, ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சசபிளாக இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்றாங்க. அதாவது தாம்பரம் அப்படின்னாவே இன்னைக்கு தேதியில் லேண்டு பார்க்குற எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா 6000 ரூபா அப்படின்னு ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. எங்கே நம்மளால் வந்து தாம்பரத்தில் இடம் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3300 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. தாம்பரம் சரௌண்டிங்கில் இந்த பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டீல் அப்படின்னே சொல்லாங்க. ஆமாங்க, நீங்கள் 6000 ரூபா அந்த மாதிரி கொடுத்து வாங்குற இடத்துக்கும் இங்கே 3300 ரூபா கொடுத்து வாங்குற இடத்துக்கும் நீங்கள் லொகேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு சூப்பரான இடமாவே இருக்குங்க. நம்ம 3300 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ தள்ளி போய் ஒரு இடத்துல வந்து சைட்டு வந்து நம்ம காட்டலங்க. அவுட்டர் ரிங் ரோடுக்கு 500 மீட்டர்ஸ் சுற்றி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடுகள் இருக்க ஒரு அருமையான ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க.
சிஎம்டி லிமிட்டில் உங்களுக்கு 3300 ரூபா, அதுவும் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாமே வந்து ஈஸி ஆக்சசபிளாக இருக்குது ஒரு அருமையான ஒரு பிளாட் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வரையும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் கையில் முன்பணமாக ஒரு 7 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க, இங்கே நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். பிளாட்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 35 லட்ச ரூபாலேருந்தே இங்கே பிளாட் வந்து இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சைட்டில் இருந்து என்னென்ன மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. ஒரு சைட்டுக்கு ஸ்கூல் காலேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி தேதியில் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்க்குறத விட பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன நியர்பையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சைட்லேருந்து நமக்கு அருமையான ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்குங்க. சைட்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாமே சொல்கிறேன். சாரதா சில்ட்ரன்ஸ் அகாடமி, ஆனி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எஸ்கேபி வித்யாஸ்ரம், வேல்ஸ் குளோபல் ஸ்கூல். காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டிஎம்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்குது, கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, தாகூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கிருந்து எஸ்ஆர்எம் காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு தாங்க. உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. தாம்பரம் அப்படின்னும் போதே உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்கூல் காலேஜஸ்க்கு பஞ்சமே கிடையாது. உங்களுக்கு இந்த ஹார்மோனி ஸ்கொயர் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் இந்த சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கம்பெனி நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அவங்கள கான்டாக்ட் பண்ணலாங்க. டைரக்ட் கம்பெனி நம்பர் அப்படின்றதுனால உங்களுக்கு மிடில் யாருமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதனால உங்களுக்கு ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டரில், அதுவும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில், உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸில் 3300 ரூபாய்க்கு, அதுவும் சிஎம்டி லிமிட்குள்ளே ஒரு பிளாட் கிடைக்கிறது ஒரு அருமையான விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க. இப்போ இந்த ப்ரைஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாட் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு சில ஆஃபர்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இது வந்து குட்டி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே 18 பிளாட்டில் 4 பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ லான்ச்லேயே புக் ஆகிடுச்சுங்க. இன்னும் 14 பிளாட் தான் இருக்குது. ஒன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ்மே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குங்க. நீங்கள் உடனே புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான ப்ரைஸ்க்கு இந்த பிளாட் வந்து கிடைக்கும். நீங்கள் சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து கம்பெனி சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் ஃபேமிலி கூட சைட்டை விசிட் பண்ணி திருப்பி நீங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக போகலாம். சைட் விசிட் வரும்போது உங்கள் ஃபேமிலி கூட வாங்க, கண்டிப்பாக இந்த சைட் வந்து பிடிக்குங்க. நீங்கள் தாம்பரம் சரௌண்டிங்கில் இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.